இந்த உலகத்தில் எத்தனையோ மர்மங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆன்மீக உலகில் எக்காலத்திற்கும் அழியாத ஒரு மர்மம் உண்டென்றால் அது மகாவதார் பாபாஜிதான். இமயமலையின் பனிப்படலங்களுக்கு இடையே சாதாரண மனித கண்களுக்கு தென்படாத ஒரு குகையில் இன்றும் அவர் 16 வயது இளைஞனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது பலருக்கு வியப்பாக இருக்கலாம். ஆனால் இது கற்பனை அல்ல, ஒரு நித்தியமான உண்மை. பாபாஜியை பற்றி நாம் பேசத் தொடங்கினால் காலத்தை பின்னோக்கி நகர்த்த வேண்டும். கிபி 203ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் கூடிய ஒரு நன்னாளில் இன்றைய தமிழகத்தின் கடலூர் அருகே உள்ள பரங்கிப்பேட்டையில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பெற்றோர் அவருக்கு நாகராஜ் என்று பெயரிடுகிறார்கள். மற்ற குழந்தைகளைப் போல நாகராஜ் விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டவில்லை. அவருக்குள் ஒரு தேடல் இருந்தது. நான் யார், இந்த வாழ்க்கை எதற்காக என்ற அந்த தேடல் அவரை தன் 5 வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேற தூண்டியது. ஒருமுறை அவரது சிறுவயதில் நடந்த சம்பவம் நம்மை உலுக்கும். ஒருமுறை வீட்டில் இருந்த பலாப்பழத்தை திருடி தின்றதற்காக அவரது தாய் கோபத்தில் அவர் வாயில் துணியை வைத்து திணித்தார். அப்போது அந்த சிறுவன் மரணத்தின் விளிம்பிற்கு சென்றான். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த தாய் மீது அவருக்கு கோபம் வரவில்லை. மாறாக, மனித பாசம் என்பது எவ்வளவு பலவீனமானது, இந்த உடல் எவ்வளவு நிலையற்றது என்பதை அந்த நொடியில் அவர் உணர்ந்தார். இதுதான் ஒரு மகாபுருஷனின் தொடக்கம். பிறகு அங்கிருந்து கிளம்பிய அவர் கடத்தப்பட்டு கல்கத்தாவிற்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறார். ஆனால் ஒரு மகானை யாரால் கட்டி போட முடியும்? அவரது தெய்வீக தன்மையை கண்ட அந்த எஜமானர் அவரை விடுதலை செய்கிறார். அங்கிருந்து நாகராஜ் இலங்கை கதிர்கார்மத்திற்கு செல்கிறார். அங்கேதான் அவருக்கு சித்தர் போகர் அறிமுகமாகிறார். போகரின் வழிகாட்டுதலில் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்கிறார். போகர் அவருக்கு சொல்கிறார், நாகராஜா, உனது தாகத்திற்கு விடை இமயமலையில் இருக்கிறது, அங்கே அகத்தியரை சந்தி என்று. அகத்திய முனிவரின் தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அகத்தியர் அவருக்கு கிரியா குண்டலினி பிராணாயாமம் என்ற இரகசிய கலையை உபதேசிக்கிறார். அதுவரை ஒரு தேடுபவராக இருந்த நாகராஜ் இமயமலையின் பத்ரிநாத் பகுதிக்கு சென்று துரோணகிரி மலையில் அமர்ந்து கடும் தவம் புரியத் தொடங்குகிறார். பல ஆண்டுகள் உணவின்றி உறக்கமின்றி காற்று மட்டுமே உணவாக கொண்டு அவர் செய்த தவத்தின் பயனாக அவரது உடலின் ஒவ்வொரு அணுவும் ஒளியாக மாறுகிறது. மரணத்தை வென்ற சொரூப சமாதி நிலையை அவர் அடைகிறார். அன்று முதல் அவர் நாகராஜ் அல்ல, அவர்தான் மகாவதார் பாபாஜி. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஆழமான செய்தி என்னவென்றால், பாபாஜி ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ சொந்தமானவர் அல்ல. அவர் ஒரு விஞ்ஞானி. ஆன்மீகத்தை அவர் ஒரு மதமாக பார்க்கவில்லை, அதை ஒரு நுட்பமான அறிவியலாக பார்த்தார். மனிதன் தன் மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் எப்படி தன் விதியை மாற்ற முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்த விரும்பினார். அதனால்தான் பல நூற்றாண்டுகள் அவர் மறைந்தே வாழ்ந்தார். 1861ஆம் ஆண்டு வரை பாபாஜி ஒரு மர்மமாகவே இருந்தார். அப்போதுதான் லஹிரி மகாசயர் என்ற ஒரு எளிய கணக்காளரை தன் குகைக்கு வரவழைத்து மறைந்து போயிருந்த கிரியாயோக கலையை மீண்டும் அவருக்கு உபதேசித்தார். லஹிரி, நீ குடும்பஸ்தனாக இருந்து கொண்டே இந்த யோகத்தை செய். ஆன்மீகம் என்பது காடுகளுக்கு செல்வதல்ல, நமக்குள் இருக்கும் இறைவனை உணர்வதுதான் என்று ஒரு புரட்சிகரமான கருத்தை சொன்னார். லஹிரி மகாசயர் மூலமாக யுக்தேஸ்வர் கிரிக்கும் அவரிடமிருந்து பரமஹம்ச யோகானந்தருக்கும் இந்த ஞானம் சென்றது. இன்று உலகம் முழுவதும் யோகா கொண்டாடப்படுகிறது என்றால் அதன் பின்னால் இருக்கும் மகாசக்தி பாபாஜிதான். பாபாஜி ஏன் இன்னும் அழியாத உடலோடு இமயமலையில் இருக்கிறார்? இதற்கான விடை மிகவும் ஆழமானது. இந்த உலகம் பல துன்பங்களை சந்திக்கிறது. மனிதர்கள் அறியாமையில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தன் உடலை ஒளி வடிவில் நிலைநிறுத்தி உள்ளார். அவர் நினைத்தால் வினாடி நேரத்தில் மறைந்து விடுவார், நினைத்தால் தோன்றுவார். ஆனால் அவர் எப்போதும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டதில்லை. யார் என்னை தூய்மையான அன்போடு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் உடனடியாக துணை நிற்பேன் என்பதுதான் அவரது வாக்குறுதி. பாபாஜியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிக முக்கியமான செய்தி நிச்சலனம். உலகம் எவ்வளவு மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும், ஒரு மனிதனின் நிம்மதி அவனது மூச்சிலும் எண்ணத்திலும் தான் இருக்கிறது. நீ உனது மூச்சை கவனி, அது உன்னை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் என்கிறார் அவர்.
பாபாஜி இன்றும் இமயமலையில் இயேசு கிறிஸ்துவுடனும் பிற சித்தர்களுடனும் உரையாடிக் கொண்டிருப்பதாக யோகிகள் கூறுகிறார்கள். இது ஏதோ ஒரு மாயக்கதை அல்ல. மனித ஆற்றல் எவ்வளவு மகத்தானது என்பதற்கு பாபாஜி ஒரு சாட்சி. அவருடைய ஆளுமையில் ஒரு விசித்திரம் உண்டு. அவர் ஒருமுறை சீடர்களிடம் பேசும்போது சொன்னார், நான் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் பார்க்கிறேன். நீங்கள் தனியாக இருக்கும்போது கூட நான் உங்களுடன் தான் இருக்கிறேன். இது கேட்க பயமாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. நம்மை வழிநடத்த ஒரு மாபெரும் சக்தி எப்போதும் விழிப்போடு இருக்கிறது என்பதே நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆறுதல். இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் பாபாஜி ஒரு செய்தியை தருகிறார். வெளியில் தேடாதே, உள்ளே திரும்பு. உங்கள் வாழ்க்கை சிக்கல்கள், கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அமைதியில்தான் இருக்கிறது. பாபாஜி என்ற அந்த ஒளியை நீங்கள் மனதார நினைக்கும் போது உங்களுக்குள் ஒரு மாற்றம் நிகழும். அது ஒரு மந்திரமோ தந்திரமோ அல்ல, அது உங்கள் ஆன்மாவின் அதிர்வெண்ணுக்கு, அந்த மகா குருவின் அதிர்வெண்ணோடு இணையும் ஒரு புள்ளி. முடிவாக சொல்ல போனால், மகாவதார் பாபாஜி என்பவர் கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர் அல்ல. அவர் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி. காலத்தையும் இடத்தையும் கடந்த அந்த பேரொளி இமயமலையின் சிகரங்களில் மட்டுமல்ல, உண்மையை தேடும் ஒவ்வொரு இதயத்திலும் குடிகொண்டிருக்கிறது. அந்த பாதையில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் உங்களை நோக்கி 10 அடிகள் எடுத்து வைப்பார். அந்த நித்தியமான குருவின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.